அன்பான நேயர்களே, நாம் இடைவெளிக்கு முன்பாக தேவதாரு என்கிற அற்புதமான மூலிகையை கொண்டு உடலில் ஏற்படக்கூடிய கற்றாழை நாற்றத்திற்கான மருந்தை நாம் எவ்வாறு செய்து அதை பயன்படுத்தலாம் என்கிற செய்முறையை பார்த்தோம். இப்பொழுது அதே தேவதாரு என்கிற மரத்தை கொண்டு உடல்களில் கை கால் பகுதிகளில் வீக்கம் மற்றும் உடலுக்கு ஏற்படக்கூடிய அரிப்பு இவையெல்லாம் நீக்கக்கூடிய ஓர் அற்புதமான மருத்துவத்தை நாம் இப்பொழுது பார்க்கலாம். உடலில் கை கால்களில் வீக்கம் மற்றும் அரிப்பு எதனால் ஏற்படுகின்றது என்பதை சிறிது பார்ப்போம். தேவையில்லாமல் உப்பு சத்துக்கள் அளவிற்கு அதிகமாக உடலில் தேங்கிவிட்டால் நமக்கு நீர் அங்காங்கே கட்டி கொண்டுவிடும். இதனால் கை கால் மூட்டு பகுதிகளில் வீக்கம் ஏற்பட்டுவிடும். இந்த வீக்கத்தினால் வேர்வை சுரப்பிகள் அளவிற்கு அதிகமாக சுரந்து நமக்கு தோல் பகுதியில் உப்பு படிந்துவிடும். இந்த உப்பு படிதலால் நாளொரு மேனியாக நமக்கு உடலில் ஆங்காங்கே அரிப்பு ஏற்படும். இவையெல்லாம் இந்த காரணத்தினால் வருகின்றது. இவற்றை பரிபூரணமாக நீக்குவதற்கு நாம் அற்புதமான மருத்துவத்தை இப்பொழுது பார்க்கலாம். அதற்காக நாம் எடுத்துக்கொண்ட பொருள் தேவதாரு மரத்தினுடைய பட்டை. அடுத்ததாக சுக்கு. அன்பான நேயர்களே, இந்த சுக்கு மிக சிறந்த ஒரு கிருமி நாசினி. சுக்கு பல்வேறு வகையான மருத்துவ பயன்களை உள்ளடக்கியது. தோல் அரிப்பு மற்றும் கை கால்களில் ஏற்படக்கூடிய வீக்கங்களை தணிக்கும். மேலும் வயிற்று பகுதியில் இருக்கக்கூடிய பல்வேறு வகையான தோல் நோய்களை தணிக்கும் என்பதனாலும் நாம் இதையும் எடுத்து வைத்துள்ளோம். இப்பொழுது தீநீர் ஒன்றை நாம் தயாரிக்கப் போகின்றோம். இந்த தீநீரை எவ்வாறு பயன்படுத்தலாம், எவ்வாறு செய்முறையாக செய்யலாம் என்கிற செய்முறையை பார்க்கலாம். முதலில் 100 மில்லி அளவிற்கு தண்ணீரை காய்ச்ச வேண்டும். அன்பான நேயர்களே, நன்றாக கொதித்து கொண்டிருக்கின்ற நீரில் நாம் தேவதாரு பட்டைகளை 10 கிராம் அளவிற்கு சேர்க்க வேண்டும். அடுத்ததாக சுண்ணாம்பு நீரில் ஊற வைத்து எடுக்கப்பட்ட தூய்மை செய்த சுக்கு துண்டுகள் 2. அன்பான நேயர்களே, தேவதாரு பட்டையினுடைய தீநீர் நமக்கு தயாராகி விட்டது. அதை நாம் வடிகட்டி எடுத்துக்கொள்ளலாம். அன்பான நேயர்களே, இளம் சிவப்பு நிறத்தில் இருக்கக்கூடிய இந்த தேவதாரு தீநீர் மிக சிறந்த ஓர் அற்புதமான உப்புக்கள் படியா வண்ணம் பாதுகாக்கக்கூடிய ஒரு மருத்துவ தீநீர். இதை காலை வேளையில் மலஜலங்கள் கழித்துவிட்டு வெறும் வயிற்றில் வாரத்திற்கு ஒரு முறை 50 மில்லி அளவிற்கு குடித்து வந்தால் உடலில் தேவையில்லாமல் தங்கி இருக்கக்கூடிய உப்புக்களை சிறுநீர் வழியாக படிப்படியாக வெளியேற்றிவிடும். இதனால் கை கால்களில் இருக்கக்கூடிய வீக்கங்கள் தானாகவே சரியாகிவிடும். பிறகு அந்த வீக்கங்கள் சரி செய்தவுடன் உப்பு படிதல் என்கிற நோயும் பூரணமாக விளங்கி நோய் இல்லாமல் நமக்கு உடலில் அரிப்பு ஏற்படாமல் ஆரோக்கியமாக இருக்கலாம். அன்பான நேயர்களே, மிக எளிமையாக அதிகம் பொருட்செலவு இல்லாமல் மிக எளிமையாக கிடைக்கக்கூடிய இந்த தீநீரை நீங்கள் தாராளமாக வீட்டில் செய்து பார்க்கலாம், பருகலாம். நோய் உடையவர்களுக்கும் இந்த தீநீரை பருகச் செய்யலாம். மேலும் நோய் உடையவர்கள் இந்த தீநீரை பருகி நோயின்றி வாழ எனது வாழ்த்துக்கள்.